أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: بسم الله الرحمن الرحيم. باب كيف كان بدء الوحي إلى رسول الله صلى الله عليه وسلم وقول الله عز وجل: إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده. அன்பான மாணவர்களே, இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய இந்த கிதாபை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு தொடங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் குர்ஆன் முஸ்ஹஃபே உஸ்மானி சஹாபாக்களுடைய ஒன்றுபட்ட கருத்தை கொண்டு திரட்டப்பட்ட அந்த குர்ஆனிலே முதலாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையாக வைத்து இமாம் புகாரி அவர்களும் அல்லாஹுடைய தூதருடைய சொற்கள் நிறைந்த இந்த கிதாபை பிஸ்மில்லாஹுவை கொண்டு ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை இத்திபா செய்தும் இந்த முறையை கையாண்டிருக்கிறார்கள். குல்லு அம்ரின் ரிபாலின் லம் இப்தா ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபஹுவ அக்தா. முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பிக்கப்படாத அனைத்து முக்கியமான விஷயங்களும் அது பறக்கத்தற்றது என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதங்கள், எழுதிய எழுத்துகள் அத்தனையிலும் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டது. குர்ஆனை திறந்து பார்த்தால்
ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்திலும் அல்லது ஒரு சூறாவுக்கும் அடுத்த சூறாவுக்கும் மத்தியில் இது வேறு சூறா அது வேறு சூறா என்று பிரித்து காண்பிப்பதற்காக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் முதலில் எழுதப்பட்டிருக்கும். மார்க்கத்துடைய எந்த கிதாபாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹ் எழுதப்படாமல் அந்த கிதாப் இருக்காது. அதே அடிப்படையில் புகாரியும் பிஸ்மில்லாஹை கொண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் முழு புகாரியிலும் இமாம் புகாரி அவர்கள் பிஸ்மில்லாஹுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஏறக்குறைய சுமார் 132 தடவை பிஸ்மில்லாஹ் புகாரி ஷரீஃபில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்திற்கு முன்பு ஐயாமுல் ஜாஹிலியத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அந்த ஐயாமுல் ஜாஹிலியத்தில் உண்டான காபிர்கள் தாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த தெய்வங்களுடைய பெயரை கொண்டு ஆரம்பிப்பார்கள். பிஸ்மில்லாஹ், பிஸ்மில் உஸ்ஸா போன்று. இந்த சடங்கை, இந்த சம்பிரதாயத்தை அழிப்பதற்காக, மாற்றுவதற்காக குர்ஆனுடைய முதல் ஆயத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்ற அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஜிப்ரீல் மூலமாக இறக்கி வைத்தான். குர்ஆனுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் இறக்கிய எல்லா வேதங்களிலும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கும். ஆனால் பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம், பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது அது குர்ஆனுடைய விசேஷ தன்மையாக இருக்கிறது. பிஸ்மிக அல்லாஹும்ம, இந்த பிஸ்மில்லாஹ் இறங்குவதற்கு முன்னால் நம்முடைய நபி கூட பிஸ்மிக அல்லாஹும்ம என்று தான் சொல்லுவார்கள், சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எப்போது இந்த ஆயத் இறங்கியதோ அப்பொழுதிலிருந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வது ஒரு சுன்னத்தாக அமைந்துவிட்டது. இந்த பிஸ்மில்லாஹ் என்பது அல்லாஹுடைய அரசாங்கத்தின் முத்திரையாக இருக்கிறது. இந்த பிஸ்மில்லாஹ் சொல்லப்பட்டு விட்டால் அரசாங்க முத்திரை குத்தப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக இருக்கும். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எழுதுகின்ற முறை புஸ்திதத்தில் அலிஃப் லிகத்ரத் இஸ்திமாலிஹா வ துவிலத்தில் பாவ் யோலா. பிஸ்மில்லாஹ் என்று நாம் சொல்லுவோம், ஆனால் எழுதும்போது பாவுக்கு பின்னால் அலிஃப் இருக்கும். பிஸ்மில்லாஹ், வாவுக்கு பின்னால் அலிஃப் இருந்தாலும் அதை வாசிக்கக்கூடிய முறை இருக்கிறதே அரபு மொழியில் பிஸ்மில்லாஹ் தான். ஆனால் அந்த அலிஃப் அதை நீக்கப்பட்டு விட்டது. பாவுக்கு பின்னால் சீன் இருக்கும். எந்த பிஸ்மில்லாஹ்விலும் பாவுக்கு பின்னால் அலிஃப் இருக்காது. காரணம், முஸ்லிம்களை பொறுத்தவரை அடிக்கடி பிஸ்மில்லாஹ்வை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருப்பதினாலும், எழுத வேண்டிய நிலை இருப்பதினாலும் அந்த அலிஃப் விழுத்தாட்டப்பட்டது.
இங்கே அலிஃப் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த பாவுடைய முனையை மேல் பக்கமாக நீட்டப்பட்டிருக்கிறது. துவிலத்துல் பாவ் யோலா, அந்த பாவுக்கு முன்னால் கொஞ்சம் உயரமாக நீட்டி இருக்கிறதே, அது அலிஃப் இருந்ததற்கு உண்டான அடையாளமாக இருக்கிறது. இமாம் பகவி சொல்கிறார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னதாக, தவ்வலுல் பாவை நீட்டிவிடுங்கள், அலுஹிரு சீனை நன்றாக வெளிப்படுத்துங்கள், தவ்வருல் மீமை வட்டமாக போடுங்கள், தாலீமன் லி கிதாபில்லாஹ். இவைகளெல்லாம் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நாம் அறிந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று இதற்கு பொருள். வார்த்தை நிறைவு பெறவில்லை. இந்த பா இதை போன்ற ஜர்ருடைய ஹருஃபுகள் வந்தால் அதை முழுமைப்படுத்துவதற்காக ஒரு தொடர்பான வாக்கியத்தை ஏற்படுத்துவார்கள். எனவே இந்த பிஸ்மில்லாஹுடைய முழு உருவம் எப்படி இருக்கும் என்றால், பஸ்ராவாசிகள் சொல்லுவார்கள், இப்திதாஇ காயினுன் பிஸ்மில்லா, என்னுடைய ஆரம்பம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு தொடங்கி இருக்கிறது என்ற அர்த்தத்திலே. ஆனால் கூஃபாவாசிகள் இந்த பிஸ்மில்லாவுக்கு முன்னால் இஸ்மை உண்டாக்காமல் ஒரு ஃபேலை உண்டாக்குகிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த பாவுக்கு ஒரு தொடர்பு தேவை. அது முந்தி இருக்க வேண்டும் என்று நஹ்வின் அடிப்படையில் சொல்லப்படும். ஆனால் இப்னு ஜரீர், இப்னு கசீர், அல்லாமா ஜமக்ஷரி, காலி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் அந்த ஃபேலை பிஸ்மில்லாஹுக்கு முன்னால் கொண்டு வராமல் பின்னால் கொண்டு வருவது தான் சிறந்தது, பலமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் தொடங்கும் போது அல்லாஹுடைய பெயர் என்ற அந்த வார்த்தையும் முதலில் வர வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உஸன்னிஃபு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அக்ரஉ, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆக்குலு, இப்படியாக உஸன்னிஃபு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அக்ரஉ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஆக்குலு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடாது. சொன்னால் உஸன்னிஃபு, அக்ரஉ, ஆக்குலு என்ற வார்த்தை நாவிலிருந்து முதலில் வந்ததாக வந்துவிடும். எனவே அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் இந்த நூலை கோர்க்கிறேன், தொகுக்கிறேன், அல்லாஹுடைய பெயரை கொண்டு இந்த குர்ஆனை ஓதுகிறேன், அல்லாஹுடைய பெயரை கொண்டு இந்த உணவை உண்ணுகிறேன் என்ற அடிப்படையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உஸன்னிஃபு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அக்ரஉ, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆக்குலு. இங்கே ஒரு சந்தேகம். இமாம் புகாரி அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதிவிட்டு பாடத்தை தொடங்கி விடுகிறார்கள். மற்ற கிதாபுகள் எல்லாம் பார்த்தால் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் போன்ற வாக்கியங்கள் இருக்கும். ஒரு ஹதீஸ் கூட இருக்கிறது, குல்லு அம்ரின் ரீபாலின் லா யுப்தஉ ஃபீஹி பில் ஹம்த் அக்தஉ,
இப்னு மாஜாவிலே நிக்காஹுடைய பாடத்தில் இருக்கிறது. குல்லு கலாமின் லா யுப்தஅு ஃபீஹி பிஹம்தில்லாஹ் ஃபஹுவ அஜ்தம். அபூ தாவூதில் இருக்கிறது, நசாயில இருக்கிறது. இந்த ஹதீஸிலே ஹம்தை கொண்டு தொடங்கப்படாத, அல்லாஹுடைய புகழை கொண்டு தொடங்கப்படாத ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் என்றிருக்கிறது. அப்படி இருக்க பிஸ்மில்லாஹை கொண்டு தொடங்கிய இமாம் புகாரி அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து ஏன் தொடக்கம் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது, ஒரு சந்தேகம் வருகிறது. ஆனால் இந்த சந்தேகம் சரியான சந்தேகம் அல்ல, முறையான கேள்வியும் அல்ல. ஏனென்றால் இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய நுண்ணிய சிந்தனையை கொண்டு பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பம் செய்து அல்லாஹுவையும் புகழ்ந்து கூறிவிட்டார்கள். பிஸ்மில்லாஹ் அல்லாஹுடைய பெயரை கொண்டு என்று சொன்னவுடன் அதோடு நிறுத்தவில்லை. அர் ரஹ்மான் இது அல்லாஹுவை புகழ்வது, அர் ரஹீம் இது அல்லாஹுவை புகழ்வது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இந்த வார்த்தையில் பிஸ்மில்லாஹை கொண்டு தொடங்கியதும் வந்துவிடுகிறது, அல்லாஹுவை கொண்டு ஹம்து செய்ததும் வந்துவிடுகிறது. எனவே இமாம் புகாரி அவர்களை பார்த்து வெறும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மட்டும் சொல்லியிருக்கின்றீர்களே, ஏன் நீங்கள் அல்லாஹை போடவில்லை என்று யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. அப்படியே இருந்தாலும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுடைய திக்ருல்லா என்று சில ஹதீஸ்களிலும் ஹம்துல்லா என்று சில ஹதீஸ்களிலும் வந்திருக்கிறது. ஆகவே ஹம்துல்லா திக்ருல்லா என்ற இந்த சொல்லை பொதுவாக வைத்து பார்த்தால் அல்லாஹுவை பற்றி கூறப்பட வேண்டும் என்ற ஒரு பொது அர்த்தம் வருகிறது. அல்லாமா ஜர்கானி முஅத்தாவுடைய ஷரஹிலே சொல்வார்கள், நபி அவர்கள் கூட பிஸ்மில்லாஹை கொண்டு மட்டும் ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் வெறும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் பயான் செய்தால் ஹம்தை கொண்டு தொடங்குவார்கள். கடிதங்கள் எழுதினால் பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பிப்பார்கள். ஆகவே இந்த புகாரி கிதாப் எழுத்து என்ற அடிப்படையில் பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். அது பயானாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு என்ற அடிப்படையில் தொடங்கி இருக்கலாம். இது ஒரு ஜவாப். ஆரம்பத்தில் இந்த கேள்விக்கு இடமே இல்லை என்று சொன்னோம். அடுத்து சொல்லுகிறோம், இந்த கேள்வியை ஒரு கேள்வியாக பொருட்படுத்தினால் இதற்கு எத்தனையோ பதில்கள். குர்ஆன் கூட முதலிலே இக்ரா பிஸ்மி ரப்பிக் என்று தான் அல்லாஹ்வும் கட்டளை இடுகிறான். எனவே இவைகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹ் வந்து விடுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் எழுதினார்கள். குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் தஆலு அலைய வாத்தூனி முஸ்லிமீன். இந்த கடிதம் எழுத்து வடிவிலே உள்ளது. இதிலே பிஸ்மில்லாஹ் மட்டும் தான் இருக்கிறது. எனவே இமாம் புகாரி முரணாக எதுவும் செயல்படவில்லை, முற்றிலும் சுன்னத்துக்கு அடிப்படையாக வைத்துத்தான் செயல்பட்டிருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கிறோம், இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய கிதாபை எந்த பாடத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதிலே ஒரு தனித்துவம் இருக்கிறது. அவங்களுடைய சிந்தனை ஓட்டம். ஒவ்வொரு முசன்னிஃபும் தங்களுடைய கிதாபுகளை
அவரவர்களுடைய தனி சிந்தனையை கொண்டு ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். உதாரணத்திற்காக சொல்லலாம், இமாம் முஸ்லிம் தங்களுடைய அந்த கிதாபை இஸ்னாத் சனதுகளுடைய பாடங்களை கொண்டு ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துடைய மதார் அசல், ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் அது சஹீஹா சகீமா என்பதெல்லாம் சனதுகள் இருந்தால்தான் அதை ஒழுங்குபடுத்த முடியும் என்பதனாலே ஹதீஸுடைய கிதாபை சனதை கொண்டு ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். அல் இஸ்னாது மினத் தீன் வலவுல் இஸ்னாத் லகால மன் ஷாஅ மா ஷாஅ. இஸ்னாத் என்பது மார்க்கத்துடைய முக்கியமான விஷயங்களில் ஒன்று. அந்த சனது மட்டும் இல்லை என்றால் சொல்லுபவர்கள் எதை எதையோ நபி சொன்னார்கள் என்று எழுதி குவித்திருப்பார்கள். உண்மையில் நபி சொன்னார்களா என்று கண்டுபிடிப்பது முடியாத காரியமாக இருக்கும். எனவே இந்த கோணத்திலே சனதுடைய பாடத்தை இமாம் முஸ்லிம் அவர்கள் ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். சிலர் சொல்வார்கள், முஸ்லிமை பொறுத்தவரை சனதுடைய பாடம் முன்னுரை முகத்திமா தான், அது முதல் பாடம் அல்ல என்று. சரி, அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அது முன்னுரை என்றாலும் சரி, அந்த சனதுடைய பாடத்தை விட்டுவிட்டு அடுத்த பாடத்தை பார்த்தால் கிதாபுல் ஈமான், அதான் முஸ்லிமுடைய முதல் பாடம். ஈமானிலிருந்து இஃப்திதா செய்திருக்கிறார்கள். காரணம், ஒரு முஸ்லிமின் மீது முதல் கடமை ஈமான், முக்கியமான கடமை. இந்த ஈமானின் மீது தான் எல்லா அமல்களும் அமைகின்றன. ஈமான் இல்லை என்றால் எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அமல்கள் சம்பந்தமாக விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு முன்னால் ஈமான் சம்பந்தமான விஷயங்களை சொல்லி அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறார்கள். ஈமான் இல்லாமல் எந்த இபாதத்திற்கும் ஏத்திபார் இல்லை, கவனிப்பு இல்லை. எந்த அமலை கொண்டும் ஈமான் இல்லாமல் மறுவுலகத்திலே வெற்றி பெற முடியாது. அடுத்து நசாயி, இமாம் நசாயி, இமாம் அபூ தாவூத், இமாம் துர்மதி இவர்களெல்லாம் தங்களுடைய கிதாபை எப்படி ஆரம்பம் செய்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய சிந்தனை கோணம் வேறு. மூமின் என்ற முறையில் இபாதத்திலே முதல் கடமை தொழுகை. தொழுகை தீனுடைய தூண். எனவே தொழுகையை முற்படுத்தி அவர்கள் தங்களுடைய கிதாபை தொடங்குகிறார்கள். இருந்தாலும் கூட தொழுகைக்கு தஹாரத் முக்கியமான ஷர்த் என்பதின் காரணமாக மிஃப்தாஹு ஸலாத் தஹூர், எனவே ஷர்த் இருக்கிறதே மஷ்ரூத்துக்கும் முந்தி வர வேண்டும். தொழுகைத்தான் மிக முக்கியமானது. அந்த தொழுகை உண்டாக தஹாரத் அவசியம் என்பதனாலே இந்த இமாம் நசாய், இமாம் அபூ தாவூத், இமாம் துர்மதி போன்ற முஹத்திஸின்கள் தங்களுடைய கிதாபை தஹாரத்திலிருந்து ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு பெரிய முஹத்திஸ், ஹனஃபி மذஹபுடைய தஹ்கீக் செய்தவர் இமாம் தஹாவி, அவர்கள் தங்களுடைய கிதாபை தஹாரத்தில் இருந்து தான் ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். தஹாரத் சுக்ரா தஹாரத், குபரா தஹாரத், ஒலு என்று சொல்லலாம், முக்சுல் என்று சொல்லலாம். அத்தனைக்கும் தண்ணீர் தேவை. எனவே தஹாரத்திற்கு தண்ணீர் தேவை என்பதனாலே இமாம் தஹாவி கிதாபுத் மா என்பதை ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். இப்னு மாஜா என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை திறந்து பார்த்தால் இத்திபாஉ சுன்னா என்ற பாடம் தான் முதலில் இருக்கும். தீன் என்பது சுன்னத்துடைய பெயர். சுன்னத் பிதத் என்ற அந்த நிலை தெரியாமல் போய்விட்டால்
தீன் இல்லாமல் போய்விடும், சுன்னத்துடன் பித்அத் கலந்து போய்விடும், தீனே ஹதமாகிவிடும். எனவே அந்த கோணத்திலே இத்திபா சுன்னா என்கிற பாடத்தை முதல் பாடமாக அமைந்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் அவர்கள் தங்களுடைய கிதாபை அவுகாத்து ஸலாத், தொழுகையின் நேரங்கள் என்பதிலிருந்து ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் தொழுகையின் நேரம் வரவில்லை என்றால் தொழுகை கடமையாகாது. எனவே தொழுவதற்கு ஒது எப்படி அவசியமோ அதை போன்ற நேரங்களும் அவசியம். நேரங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் சொல்லுவான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா என்று. இப்படியாக ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விஷயங்களை அடிப்படையாக வைத்து ஆரம்பம் செய்திருக்கும் போது நம்முடைய இமாம் புகாரி அவர்கள் கிதாபுல் ஈமான் என்பதற்கு முன்னாலே பாபு பத்இல் வஹி என்று வஹியை கொண்டு ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வஹியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, இமாம் புகாரி அவர்கள் ஏன் வஹியை கொண்டு ஆரம்பம் செய்தார் என்பதை பற்றி அடுத்த பாடத்திலே பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான